வணக்கம். வெல்கம் டு தமிழ் அஸ்ட்ராலஜி. இன்னைக்கு நம்ம தனுசு ராசிக்கு ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல் வேலை, தொழில், வருமானம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம்னா, குருவோட பார்வை உங்க ஜென்ம ராசியிலே விழுறதுனால அது உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். கூடுதலா சுக்கிர பகவானும் உங்களோட 7ஆம் இடத்துல இருந்து உங்க ஜென்ம ராசியவே பார்க்கிறாங்க. அப்போ குரு பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்து உங்க ஜென்ம ராசியை பார்க்கறதுனால மனம் தெளிவா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். நீங்க எடுக்கக்கூடிய முயற்சியில எந்த ஒரு தடை இல்லாம கண்டிப்பா வெற்றி அடையும் அப்படின்னே சொல்லலாம். இதெல்லாம் ரொம்ப அருமையா இருக்குது. அப்ப வேலையில எப்படி இருக்கும்னா, வேலையில ஒரு ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னா, வேலையில ஒரு வேற வேலை கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கும். வேலை இல்லாத நபர்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். நிறைய பக்கம் அப்ளை பண்ணிருப்பீங்க, நிறைய பக்கம் ரெஃபரல் கேட்டிருப்பீங்க, எந்த ஒரு பலனுமே இருந்திருக்காது. இந்த மாதம் ரொம்ப அற்புதமா இருக்குது, உங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஆல்ரெடி நீங்க அந்த ஒரு இன்டர்வியூ இதெல்லாமே அப்ளை பண்ணி வச்சிருப்பீங்க, அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு பாசிட்டிவ் சக்சஸ் அப்படின்னு வரும், நீங்க செலக்டட் அப்படின்னு கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வேலையில இருக்கிற நபர்களா இருந்தாலுமே ஒரு இடம் மாற்றம் கண்டிப்பா ஏற்படும், ஒரு டிரான்ஸ்பர் கண்டிப்பா ஏற்படும், உங்களுக்கு விரும்பிய இடம் மாற்றம் கண்டிப்பா கிடைக்கும். பதவியில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா இருக்கும். ஒரு அரசியல் இருந்தாலும் சரி, அரசாங்கத்தில் இருந்தாலும் சரி, இல்ல பிரைவேட் செக்டர்ல இருந்தாலும் சரி, ஒரு பதவியில நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மை அடையும், ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். என்னதான் பொருளாதாரத்துல வந்தாலும் செலவு இருந்தாலுமே அந்த செலவுகள் உங்களுக்கு சுப செலவுகளா தான் இருக்கும். உங்களுக்கு விரும்பி அந்த செலவுகளை நீங்க கண்டிப்பா பண்ணுவீங்க. அதே மாதிரி தொழிலையும் நல்ல ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னா இந்த ஆகஸ்ட் மாதத்தை சொல்லலாம். சோ அப்போ இந்த வேலை, தொழில், வருமானம் இது எல்லாமே இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அற்புதமா இருக்கு தனுசு ராசி அன்பர்களுக்கு. சோ இந்த காலகட்டத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே உங்களுக்கு சாதகமா தான் வரும். காரணம் குருவும் சுக்கிரனும் சேர்ந்து உங்க ஜென்ம ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு இவ்வளவு நாளா இருந்த மன அழுத்தங்கள், வேலை ரீதியாக எல்லாமே படிப்படியா சரியாகும் அப்படின்னே சொல்லலாம். அருமையான ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் வரும். கண்டிப்பா தொழில அபிவிருத்தி ஏற்படும். ஒரு 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 படியிலிருந்து அடுத்த படி போவீங்க. அதுக்கு அடுத்து மேன்மை அடையக்கூடிய அருமையான ஒரு காலகட்டம் அப்படின்னா இந்த ஆகஸ்ட் மாத்த சொல்லிடலாம். அடுத்து குடும்பம், திருமணம், இந்த உறவுகள், ரிலேஷன்ஷிப், மேரேஜ் இதெல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம்னா திருமணத்துக்கு சரியான உகந்த காலகட்டம் அப்படின்னா இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னே சொல்லலாம். காரணம் 7ஆம் இடத்துல குரு பகவான் சுக்கிர பகவான் இருந்து உங்க ஜென்ம ராசியவே பார்க்கறதுனால உங்களுக்கு ரொம்ப அருமையான ஒரு மாதம் அப்படின்னா இந்த மாதத்தை எடுத்துக்கலாம். நீங்க விரும்பிய வரன் உங்களை தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்கு நீங்க ஒரு எதிர்பார்ப்புகள் வச்சுட்டு இருப்பீங்க, இப்படிதான் இருக்கும் என்னோட கணவர், இப்படிதான் இருக்கணும் என்னோட மனைவி அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரியே உங்களோட எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையக்கூடிய கண்டிப்பா அதுக்கேற்ற மாதிரியான வரன் உங்களை தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம். அது ரொம்ப அற்புதமா இருக்கு. அதே மாதிரி குடும்ப ரீதியாக எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. இவ்வளவு நாளா ஏதோ ஒரு பிரச்சனைகள், ஒரு சின்ன சங்கடங்கள் இருந்தாலுமே அது எல்லாமே சரியாகக்கூடிய அருமையான ஒரு காலகட்டம் நல்லா இருக்கு. உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கக்கூடிய அருமையான ஒரு காலகட்டம். எல்லாமே சொகுசா வாங்குவீங்க அப்படின்னே சொல்லலாம். காரணம் சுக்கிரன் உங்க ஜென்ம ராசியை பார்க்கறதுனால எல்லாத்துலயுமே ஒரு லக்ஸுரி, ஒரு பிராண்டா வாங்கணும் அப்படின்னு பாப்பீங்க. அதுவும் நல்லா இருக்கு. அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற நபர்களா இருந்தாலுமே அடுத்தபடி மேரேஜுக்கு எப்படி எடுத்துட்டு போகலாம், வீட்டுல அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு பயந்துட்டு இருக்காம எல்லாமே உங்க வீட்டுல எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. நீங்க அடுத்த கட்டத்துக்கான ஒரு முயற்சியை மட்டும் பண்ணுங்க. எல்லாமே சாதகமா இருக்கு. உங்களுக்கு எல்லாமே பீஸ்ஃபுல்லா நீங்க நினைச்ச மாதிரி உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும் அப்படின்னே சொல்லிடலாம். அடுத்து மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டோம்னா உங்களுக்கு குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. உங்க ஜென்ம ராசியை பார்க்கறதுனால உங்களோட மனம் தெளிவா இருக்கு. உங்களோட பாதை கிளியரா இருக்குது. யாருமே இல்லை, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எந்த ஒரு தடை தாமதங்கள் எதுவுமே இல்லை, எந்த ஒரு போராட்டங்களும் இல்லை. உங்களுக்கு கரெக்டா இருக்கு. நிறைய நீங்க பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க, இந்த காலேஜ் போகணும், இந்த வேலைக்கு போகணும், அதே மாதிரி இந்த யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ணணும், வெளிநாடு போகணும், எல்லாத்துக்குமே அருமையான ஒரு காலகட்டம் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னே சொல்லலாம். நிறைய உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும். காரணம் உங்க ஜென்ம ராசி குரு பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்து பார்க்கறதுனால உங்களுக்கு எல்லாமே சாதகமா இருக்கு. நீங்க முயற்சி மட்டும் எடுத்தா போதும், உங்களுக்கு அதிர்ஷ்டமும் இருக்கு, உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குது. ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. ஒரு எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்றதா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம், இல்ல பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ், குரூப் எக்ஸாமினேஷன்ஸா இருந்தாலும் சரி, எல்லாமே உங்களுக்கு சாதகமா வரும். நீங்க அதுக்கான முயற்சிகள் எடுத்தா மட்டும் போதும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து பெண்களுக்கா இருந்தாலுமே ஒரு மன நிம்மதி, ஒரு திருப்தி ஏற்படும். அவ்வளவுதான். இது ஒரு விஷயத்த பண்ணிட்டீங்கன்னா அதுல அப்பாடா நான் நல்ல வேலை இதை பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு மன நிம்மதி ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். வீட்டுக்கு தேவையான பொருட்கள், அதே மாதிரி சொத்து பத்து வாங்குறது எல்லாமே ஒரு சொகுசா வாங்குவீங்க. ஒரு கார் வாங்குற மாதிரி இருந்தாலுமே உங்களோட தகுதிக்கு ஏற்ப அது சொகுசா வாங்கணும், கொஞ்சம் ரேட் எச்சானாலும் பரவாயில்ல அப்படின்னு பாப்பீங்க. ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். ஒரு ஆன்மீக சிந்தனை எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். கடவுளோட வழிபாடு டெய்லி நீங்க பண்ணணும். ஆல்ரெடி உங்களுக்கு அந்த ஒரு அது பிறப்பிலே இருக்கும்.
பட் ஆனாலுமே கடவுளோட வழிபாடு டெய்லி பண்ண பண்ண உங்களுக்கு ரொம்ப ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா இருக்கும். இந்த மாதம் பெண்களுக்கு அமோகமா இருக்குது. உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, குடும்பத்திலயும் சரி வேலைக்கு போற பெண்களா இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு. அடுத்து வந்து ஹெல்த்ன்னு பார்த்துக்கிட்டோம்னா வந்து உங்களுக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து அர்த்தாஷ்டம சனியா இருந்தாலுமே வந்து வக்ரம் அடைஞ்சிருக்கிறதுனால இவ்வளோ நாளா வந்து நிறைய பேர் ஹெல்த்ல ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருந்தாலுமே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது, படிப்படியே சரியாகும் அப்படின்னே சொல்லலாம். ஆனாலுமே ஆகஸ்ட் 17 இருந்து ஆகஸ்ட் 31 வரைக்கும் சூரியன் கேதுவும் சேர்ந்து இருக்கிறாங்க 9ஆம் இடத்துல. ஆனாலுமே அதனால உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே வராது, பெருசா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இருக்கிற நோய், இருக்கிற பிரச்சனைகள், இருக்கிற உடல் ரீதியான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியே சரியாகக்கூடிய அருமையான ஒரு காலகட்டம்னா இந்த ஆகஸ்ட் மாதத்தை கண்டிப்பா சொல்லிடலாம். சரிங்களா? அடுத்து வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்துட்டோம்னா, நீங்க பொதுவாவே வந்து இந்த ஒரு 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 சேவை பண்ணணும், ஒரு ஏதோ ஒரு அன்னதானம் பண்ணணும், ஒரு கடவுளோட வழிபாடு பண்ணணும்னு எப்பவுமே ஆழ்ந்த தெய்வீக சிந்தனை உடையவர்களாக இருப்பீங்க. தனுசு ராசி சீனியர்ஸ் எல்லாருமே அப்படிதான் இருப்பீங்க. அதை வந்து கண்டினியூஸா கடைபிடிங்க, அதை வந்து விட்டுறாதீங்க. ஒரு 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 அன்னதானம் பண்ணுங்க, ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க, ஒரு புனித யாத்திரைக்கு போயிட்டு வாங்க. இது எல்லாமே நல்லா இருக்கு. சரி நான் ஏதாச்சும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான் இருக்கு, அதெல்லாம் சக்சஸ் ஆகுமானா தாராளமா பண்ணலாம். உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா இருக்கு, நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றி அடையும். ஆனா அது எங்க எடுக்கிறீங்க, அதுக்கு உங்களோட சுய ஜாதகத்துல தசாபுத்தி கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு முயற்சி எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஆனா உண்மையாவே சொல்ல போனா ஆல் ஓவரா வந்து தனுசு ராசி என்பவர்களுக்கு எல்லா ஃபீல்டுமே சூப்பரா இருக்கு. குடும்பத்தில இருந்த பிரச்சனைகள்லாம் தீரும், பொருளாதாரத்துல இருந்த நெருக்கடிகள்லாம் தீரும், வேலையில ஒரு முன்னேற்றம் இருக்கும், தொழில ஒரு வளர்ச்சி அடைவீங்க, எல்லாமே நல்லா இருக்கு. மாணவர்களுக்கு கல்வியில ஒரு நல்ல ஒரு மேன்மை அடையக்கூடிய அருமையான மரம் இந்த ஆகஸ்ட் மாதத்தை சொல்லலாம். அதே மாதிரி உடல்நிலையில ரொம்ப ஒரு தொந்தரவாயிட்டே இருக்கும், என்னதான் காசு இருந்தாலுமே உடல்ல நிறைய பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு மன நிம்மதி இல்லாம இருப்பீங்க, உடல்லயும் பிரச்சனைகள் இருக்கும். அது எல்லாமே சரியாகக்கூடிய அருமையான ஒரு காலகட்டமா இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாத்தோட பயிற்சி, எல்லா கிரகத்தோட பயிற்சி எல்லாமே உங்களுக்கு சாதகமா வர்றதுனால இந்த மாதத்தை நீங்க வந்து பயன்படுத்திக்குவாங்க. காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது அப்படிம்பாங்க. அதனால இந்த இந்த ஒரு முயற்சியை செஞ்சு அதுக்கான பலன்கள் நீங்க எடுத்துக்கோங்க அப்படிங்கிறது உங்களோட என்னோட 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 மனமார்ந்த ஒரு வேண்டுகோள். அதை மட்டும் நீங்க பண்ணுங்க. அதனால எல்லா முயற்சிகளும் எடுத்து அதுல வெற்றி அடையக்கூடிய அருமையான ஒரு காலகட்டமா இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கிறதுனால இந்த முயற்சி வந்து கைவிட்டுறாதீங்க. இந்த ஒரு காலகட்டத்தையும் கைவிட்டுறாதீங்க. எந்த ஒரு முயற்சியும் சில தடைகள் இருந்தாலுமே அது திருப்பி முயற்சி பண்றப்போ அது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஸோ அதனால வந்து மனம் தளர வேண்டாம், எல்லாமே சாதகமா இருக்கிறதுனால இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஒரு ஸ்மால் ரிக்வஸ்ட், நம்மளோட சேனல் ஆகட்டும், நம்மளோட வீடியோஸ் ஆகட்டும் நிறைய பேர் பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறது இல்ல. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட சுத்தி இருக்கிற நபர்கள் எல்லாத்துக்கும் நம்மளோட வீடியோஸ் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்கள லைக் பண்ண சொல்லுங்க, ஷேர் பண்ண சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.